காமராஜ் அவர்களை தவறாக பேசலாமா? மன்னிக்க முடியுமா? இவர் வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு அவதூறான செய்தி வெளியிட்டது கண்டிக்கத்தக்கது. என்ற இதெல்லாம் பாத்தீங்கன்னா திருச்சி சிவான்னு ஒருத்தர் இருக்கார். அவர் மாநிலங்களவையினுடைய திமுகவுடைய அந்த குழு தலைவர். அவர் இன்னைக்கு ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். 2 நாளைக்கு முந்தி திரு காமராஜர் பத்தி ஒரு அவதூறா ஒரு செய்தி வெளியிட்டிருக்கார். திரு காமராஜர் அவர்கள் வேறு கட்சியா இருந்தாலும் ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் அவர் ஒரு நேசிக்கின்ற தலைவர், தேசிய தலைவராக இருந்தவர். அப்படிப்பட்ட தலைவரை இவர் வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு அவதூறான செய்தி வெளியிட்டது கண்டிக்கத்தக்கது. அதுவும் சாதாரண ஆள் இல்ல. அவர் மாநிலங்களவையிலே வேகமாக துரிதமாக நாட்டு நடப்பை திமுக சார்பாக பேசக்கூடிய நபர், திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர். அப்படி இருக்கின்ற ஒருவர் திரு காமராஜ் அவர்களை தவறாக பேசலாமா? மன்னிக்க முடியுமா? இதற்கெல்லாம் ஆணவ பேச்சு, அகங்கார பேச்சு, இதுக்கெல்லாம் 2026 தேர்தலில் நெத்தியடி நீங்கள் கொடுப்பீங்களா? இன்னைக்கு திரு துரைமுருகன் அண்ணன் அவர் எதிர்கட்சியா இருந்தாலும் அவர் பெரியவர், வயதிலே மூத்தவர். இன்றைக்கு தமிழகத்திலே அதிக நாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் அவர்தான். அப்படி அதிக நாள் சட்டமன்ற உறுப்பினர் இருந்து திமுக போராட்டத்தில் கலந்துகிட்டார். எமர்ஜென்சி போர்டு அவசர கால நிலையும் போது மிசா சட்டத்தில் கைதி பண்ணி உள்ள போனார். அப்ப ஸ்டாலின் திரு கருணாநிதியுடைய நூற்றாண்டு விழா நடத்தினார். அப்போ ஒரு கண்காட்சி நடத்தினாங்க. அந்த கண்காட்சியில திரு ஸ்டாலின் மிசா சட்டத்தில் ஜெயில் இருக்கிற மாதிரி அப்படியே ஒரு அரங்க ஆரம்பிச்சு அதில் அமர வச்சிருந்தாங்க, அதில் காட்சிப்படுத்தி இருந்தாங்க. ஏப்பா உனக்கு முதலமைச்சர் அதனால எல்லாம் செஞ்சுட்ட. திரு துரைமுருகன் அவ்வளோ கஷ்டப்பட்டார். அவரை பற்றி ஏதாவது நினைச்சு பார்த்தீங்கன்னா சரி விட்டுருங்க. நீங்க உதயநிதி இந்த கட்சிக்கு என்ன செஞ்சார்? திமுக கட்சி திரு அண்ணன் துரைமுருகன் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கட்சி வளர்த்தினார். அவருக்கு துணை முதலமைச்சர் கொடுக்கல, உதயநிதிக்கு துணை முதலமைச்சர். அங்க ஜனநாயகம் இருக்குதா? இருக்குதா? அந்த கட்சி உருப்படியாகுமா? இதோட முடிஞ்சு போயிடும். இதோட 2026 சட்டமன்ற தேர்தலோட திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மூடு விழா காண்கின்ற அரசு தேர்தலா இருக்கும்.